ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமியில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறதுல முதல் பங்களிப்பை கொடுக்கறது நம்மளுடைய விவசாயம்னு கருதப்பட்டாலும் அதற்கு அடுத்தது அதிகப்படியான பங்களிப்பை கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தொழிற்சாலைகள் தாங்க. இந்த தொழிற்சாலைகளினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தே ஃபாலோட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னு நம்ம பார்ப்போம். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி இன் த சென்ஸ் அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலாளித்துவ பொருளாதாரம்னு பார்க்கும் பொழுது முதலீடுகளை செஞ்சுட்டு அதன் மூலியமாக தொழிலாளர்களிடமிருந்து வருமானத்தை பெறுதல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைசேஷனாக வச்சுருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதை விட டேக்ஸ் மூலியமா வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கு அதிகப்படியான ப்ரையாரிட்டைசேஷன் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ அவங்க இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்லது இந்தியாவிற்கோ பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அதிகப்படியான இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வரவே இல்லைங்க. அப்போ எப்போ தான் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டான பீரியடாக பார்க்கப்படுது. அப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான பாலிசிஸ் எல்லாத்தையுமே நமக்கு க்ரோத் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நமக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸும் நமக்கு ஃப்ரேம் பண்ணி அதன் மூலியமாக உருவாக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் நம்ம தனியார் துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய பேசிக்கான விஷயங்கள். இது எல்லாத்தையும் நம்ம எலாபரேட்டடாக பார்க்கலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் திங், ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது எதற்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேயே இருந்து எல்லா விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் industries அப்படிங்கிறது இட் பிளேயிங் அனதர் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ப்ரொவைடிங் த ஆர் கிரியேட்டிங் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இன்க்ரீசிங் த நேஷனல் இன்கம்ங்க. அதாவது நாட்டினுடைய வருமானத்தை உயர்த்துதல் அப்படிங்கிறதுல இண்டஸ்ட்ரீஸினுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் பிரைமரி செக்டார் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிரைமரி செக்டார் மூலமாக என்ன விஷயங்கள் நடக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸில் இருந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய பிரைமரி செக்டார்னு பார்ப்போம். இதுவே செகண்டரி செக்டார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரம் த ரா மெட்டீரியல்ஸ் டு த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக எங்கேருந்து அப்டைன் ஆகுதுன்னா பிரைமரி செக்டார்லேருந்து தான் நமக்கு அப்டைன் ஆகுது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ்க்கான சோர்ஸ் பிரைமரி செக்டார். அந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றப்படுதுன்னா இண்டஸ்ட்ரீஸில் மாற்றப்படுது. அதனால தான் இந்த இரண்டாம் நிலை துறையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸாக இருந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஒரு விஷயம் மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் அதனால ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஏன்னா உருவாக்கப்படக்கூடிய ஒரு பொருட்கள் எக்கனாமிக்ஸோட 3 பேசிக் டிவிஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது தான். அப்போ எந்த மாதிரியான ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அது முறையாக பகிரப்பட வேண்டும், பகிரப்பட்ட பொருள் முறையாக நுகரப்பட வேண்டும். அப்போ இதுதான் ஒரு எக்கனாமிக்ஸினுடைய பேசிக்கான விஷயமா பார்க்கப்படுது. அப்போ இண்டஸ்ட்ரீஸில் உருவாக்கப்படக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வணிகத்திற்கான தொடர்பாக கிரியேட் ஆகுங்கிற பட்சத்தில் that product will be producing some taxes to the இந்தியா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இதன் மூலியமாக தான் என்ன பண்ணப்படுது, நாட்டினுடைய வருவாய் ஜிடிபிங்கிற growth தாண்டி நமக்கு டாக்ஸுங்கிறதின் வாயிலாக என்ன பண்ணப்படும், தேசிய வருவாய் அப்படிங்கிறது உயர்த்தப்படும். ரெண்டாவது 60% of the population depending agriculture as their occupation சொன்னோம். பட் அதர் தென் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களை தாண்டி சம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெக்வர்ட் ஃபார் த பீப்புள்ஸ் தோஸ் ஹூ ஆர் லிவிங் இன் இந்தியா. ஸோ அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நமக்கு இந்த இரண்டாம் நிலை துறையில் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி போகும் பொழுது வேலை வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி தருவதற்கான சாத்தியக்கூறுகள் தொழிற்சாலைகள் மூலியமாக நமக்கு நிறைய இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் லிவிங் ஸ்டாண்டர்ட், அதாவது மக்களினுடைய வாழ்க்கை தரம். அப்போ இந்த லிவிங் ஸ்டாண்டர்ட்
அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மந்த்லி இன்கம் அண்ட் அதை எப்படி அவங்க எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து அவங்களுக்கு growth எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம உருவாக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் பயன்படாம அதை ஃபர்தரா என்ன பண்ண போறோம், இங்கிருந்து வேறு மாநிலங்களுக்கோ அல்லது நாடுகளுக்கோ நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பண்ணும் பொழுது அந்த நாட்டுக்கும் நமக்குமான அந்த வணிகம் தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அப்ப எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிறதையும் ப்ரமோட் பண்றதுக்கு we need a industrialization and as well as exports we need a capital formation also. அப்போ மூலதனத்தை உருவாக்குதல் அல்லது மூலதன ஆக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கும் தொழிற்சாலைகளினுடைய முக்கியத்துவம் மிகுந்த அதிக முக்கியத்துவத்தை பெறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ்ங்க. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய பின்னாடி பார்க்கும்பொழுது நமக்கு புரியும். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸினுடைய டெவலப்மெண்ட்ஸும் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எதற்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாருக்குமே அல்லது ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ்க்குமே நமக்கு ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை 4 மேஜர் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் த பேசிக் கமாடிட்டி, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கமாடிட்டிஸ், மூணாவது கன்சம்ஷன் கமாடிட்டிஸ், நாலாவது இன்டர்மீடியட்டரி கமாடிட்டிஸ். அப்போ இந்த 4 விஷயங்களுமே எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்குதுன்னா யூட்டிலைசேஷனை பேஸ் பண்ணிங்க. அதாவது இண்டஸ்ட்ரியலாக உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிளாசிஃபிகேஷன்ஸை பிரிச்சிருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பேசிக் கமாடிட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதில் எதெல்லாம் வரும்னா சிமெண்ட், கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படை பண்ணுங்கள். இதுவே கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி வச்சு அதன் மூலியமாக நம்ம அதை திரும்ப சேல்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சு அதன் மூலியமாக நம்ம growth ஆகிறது. ஸோ கேபிட்டல் கமாடிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இஸ் த மெஷின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் குட்ஸ். இதே கன்சம்ஷன் குட்ஸ், பயன்படுத்தக்கூடிய பொருள், நுகரப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள், டெலிவிஷன், ரெஃப்ரிஜரேட்டர், 2 வீலர், கால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதே இன்டர்மீடியட்டரி குட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவினை பண்டங்கள், பெயிண்ட்ஸ், பிளைவுட்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், அடிஷனல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் growth நம்ம யூட்டிலைசேஷன் எப்படி பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய இம்பார்ட்டன்ஸாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இதை பேசிக்காக நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம், ஆல்ரெடி யூட்டிலைசேஷன் வச்சு பண்ணோம். இப்போ நம்ம எப்படி ஃபர்தராக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம்னா ரா மெட்டீரியல்ஸ், என்ன மாதிரியான மூலப்பொருட்களை பயன்படுத்துகிறோம், அடுத்தது என்ன அளவில் உங்களுடைய தொழிற்சாலைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஓனர்ஷிப், யார் அதை நடத்துவதற்கான உரிமத்தை பெற்றவர் அல்லது அது யாரினுடைய தலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தொழிற்சாலைகளினுடைய வகைகள்னு பார்க்கும் பொழுது இந்த 3ஆக நம்ம பிரிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் மூலப்பொருட்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருந்து தான் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ரா மெட்டீரியல்ஸுங்கிறது கிடைக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ சிம்பிளாக சொன்னோம்னா பிரைமரி செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன் தான் செகண்டரி செக்டாருக்கான இனிஷியேஷனாக பார்க்கப்படுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள், ரா மெட்டீரியலை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்னென்னலாம் வரும்னா ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அக்ரோ பேஸ்டுங்க, ரெண்டாவது மினரல் பேஸ்டு, மூணாவது மெரைன் பேஸ்டு, நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பேஸ்டுங்க. அப்போ இந்த அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுறோம், இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சைஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி we have a small scale industries and large scale industries அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுவே ஓனர்ஷிப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா we have a private sector, public sector, joint sector, then cooperative sector. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய கிளாசிஃபிகேஷன். ஸோ இதை நம்ம இன்டெப்த்தாக பார்த்தோம்னா ரா மெட்டீரியல்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அதாவது இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் நம்ம அல்லது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரா மெட்டீரியல்ஸாக பயன்படுத்துகிறோம். அப்படி நம்ம உருவாக்குறது தான் நம்மளுடைய ஃபுட் ப்ராசஸிங், வெஜிடபிள் ஆயில், காட்டன், டெக்ஸ்டைல், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ்னு இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுவே மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கனிமங்கள் ரீதியாக தொழில்கள் மூலியமாக, கனிம தொழில்கள் மூலியமாக சுரங்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஒரு மினரல்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரா மெட்டீரியல்ஸை எடுத்து பயன்படுத்த போகிறோம். அப்போ இது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் மற்ற சில இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மினரல் பேஸ்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஓர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் த
கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஹெவி மிஷினரிஸ் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் மினரல் பேஸ்டுக்கான டெஃபினேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெரைன் பேஸ்டுங்க. மெரைன் பேஸ்ட்னா அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்தராக அதை இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் கொண்டு போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில், காட் லிவர் ஆயில், ஃபிஷ் லிவர் ஆயில்னு நம்ம சொல்லும் இல்லைங்களா, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கிறது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த சி ஆர் ஓஷன், அப்போ கடல் சார்ந்த தொழில்கள் அல்லது கடலில் இருந்து பெறப்படக்கூடிய மூலப்பொருளுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸுங்க. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வுட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேட்ச் பாக்ஸ் நம்ம அன்றாடம் தினமுமே பயன்படுத்துறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மேட்ச் பாக்ஸுங்கிற ஒரு விஷயம் கூட கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் இருந்து தான் எடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை எடுத்து பேப்பர் மாதிரி நல்லா மெலிசா எடுத்து கட் பண்ணி அதில் தான் நமக்கு மேட்ச் பாக்ஸ் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, பேப்பர் தயாரிக்கிறது, நிறைய ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறதுக்கு, ஃபர்னிச்சர்ஸ் உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் பேஸ்லையும் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, அதுல இருந்தும் நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்பட்டுள்ளதுங்க. சரிங்களா. ஸோ இது எல்லாமே இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த ரா மெட்டீரியல்ஸ், அதாவது மூலப்பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், சைஸை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் உங்ககிட்ட இருக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் த குட்ஸ் யூ ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறத வச்சு தான் சைஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 மேஜர் கேட்டகரி. ஒன் இஸ் த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் திஸ் இண்டஸ்ட்ரீஸ் வில் ஹாவ் அ லெஸ் கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி. அப்போ குறைவான அளவிலான மூலதனம் மற்றும் அதனால தொழில்நுட்பத்தினுடைய அளவு பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்மியான லேபர்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ குறைந்த அளவிலான பணியாளர்களை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க தங்களுடைய தொழிற்சாலைகளினுடைய உற்பத்திக்கு பயன்படுத்துவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நம்மளோட கிராமங்களில் பண்ணக்கூடிய கூடை உருவாக்குறது, நெசவு. சரிங்களா. ஸோ பேஸ்கெட் வீவிங், பாட்ரி அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், மட்பாண்டங்கள் மற்றும் கைவினை பொருட்கள். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை நம்மளால எம்ப்ளாய் பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு 2 விஷயத்தை பார்க்கும் பொழுது காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயத்திற்கான அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பாரு. நெஹ்ரு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ண விஷயங்களுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டிஸ் கொடுத்திருப்பாரு. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் போயிருக்கும். நம்மளோட செகண்ட் 5 இயர் பிளான் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி போயிருக்கும் இல்லைங்களா. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலகட்டங்களில் நமக்கு அதிகமான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க ஊக்குவிக்கப்பட்டது. ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் தே டோன்ட் ஹாவ் மச் இன்ட்ரெஸ்ட் டு இம்ப்ளிமெண்ட் த இண்டஸ்ட்ரீஸ் அட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் அதற்கு போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது திரும்ப அவங்களால எடுக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் அவங்க அதிக சப்போர்ட் பண்ணாங்க. பட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு எந்த விதமான இனிஷியேஷனுமே பிரிட்டிஷ் கவர்மெண்டால எடுக்கப்படல. ஏன்னா எப்படினாலும் இந்த நாட்டை விட்டு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இருந்த காரணத்தினால தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முழுக்க முழுக்க இதுல இருந்து வெளியில போறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடைபெறும் பொழுது கூட அவங்க முதலீடுன்னு பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி எந்த முதலீடுகளும் போடல. அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, they have to take the raw materials from India and exporting to the British. அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல that raw material should be processed and that will be converted into a finished product, then it return back to the India and இங்கே அவங்க என்ன பண்ணாங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தாங்க மேற்கொண்டாங்க. அப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நவடேஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா எல்லாத்தாலையுமே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போக முடியாது. அப்போ ஸ்மால் ஸ்கேலுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அப்போ லார்ஜ் ஸ்கேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்மால் ஸ்கேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியணும். சரிங்களா. இதுவே when you go for the large scale industries அப்படின்னா it is exactly opposite to the small scale industries. அங்க நாம என்ன பார்த்தோம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது it was very low அப்படின்னு பார்த்தோம். Here the investment is very high and large அப்படின்னு பார்க்கலாம். And they use very least technology and least technology ன்னு சொல்லலாம். But the large scale industries they will be using the advanced technology அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. அப்ப நாம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஹெவி மிஷினரிஸ் இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்ல போறோம், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரியான ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். பிகாஸ் தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் மோர் இன் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பிகாஸ் they will be getting the more products outside from the more product out from the large scale industry. So இதுதான் சைஸ் வைஸ் பார்க்கும் பொழுது ஸ்மால் ஸ்கேலுக்கும் லார்ஜ் ஸ்கேலுக்கும் இருக்கிற வித்தியாசம்ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we move on to the ownership. So
who will be owning the sector அப்படின்னு owning the இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது we have a different types, 4 major types. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார். அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஒன்ஸ் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இயர் 1948 they have announced that the first industrial policy so that the India has to become a mixed economy அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த காலகட்டங்கள்லேயே பிரைவேட் செக்டாருக்கான கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப இருந்துச்சு. ஸோ பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் ஆல் த பிஸ்னஸஸ் தட் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அப்போ கவர்மெண்ட்டினுடைய பங்களிப்பு இல்லாமல் தனிப்பட்ட நபர்களோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு குழுவாக சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, தனியார் துறைகளை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார். ஸோ தீஸ் பப்ளிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஆர் ஓன்ட் அண்ட் மேனேஜ்டு பை த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டாக யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் என்ன பண்ணப்படுது, நமக்கு இந்த பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறது வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளோட HAL அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்ங்க. ஸோ தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஜாயிண்ட்லி ஆப்ரேட்டட் பை ஸ்டேட் அண்ட் த இண்டிவிஜுவல்ஸ். அப்போ இந்த மாதிரியான தொழில்கள் மாநிலங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய தனிநபர்கள் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து இயக்கிறது தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி உத்யோக் அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் கோஆபரேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இட் ப்ரொடியூசர் அந்த கூட்டுறவு தொழில்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய மூலப்பொருட்களினுடைய சப்ளையர் மற்றும் உற்பத்தியாளர் அல்லது தொழிலாளர்களால் என்ன பண்ணப்படுது, இயக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அமுல் அப்படின்னு பார்ப்போம், ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸினுடைய கிளாசிஃபிகேஷனாக பார்க்கப்படுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1600 ஆங்கிலேயர்கள் 1947 வரைக்கும் அவர்களினுடைய சர்வைவல் இங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட 1857 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நிர்வாகமுமே கிழக்கிந்திய கம்பெனியிடம் தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆஃப்டர் 1857 பெரும் கிளர்ச்சி நடந்ததற்கு பிறகுதான் டைரக்டா என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நமக்கு அண்டர்டேக் பண்ணி எடுக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 19th செஞ்சுரிலையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் குரோத் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரிலையும் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பிரிட்டிஷ் ஆண்ட அந்த ஆட்சி காலத்தை அந்த தொழில் மாற்ற செயல்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று தான் 19th செஞ்சுரியில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரியில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சிங்க. இதில் 19th செஞ்சுரின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் பிரிட்டிஷ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே they started to pioneer industrial enterprises in India because they had a very good experiences of running industries at home. அப்போ நிறைய விஷயங்களை அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது, அங்கே வீட்டிலேயே பண்ணுற மாதிரியும் அல்லது அவங்களுடைய எல்லா பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிறைய தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆல்சோ ரிசீவ் த மேக்ஸிமம் ஸ்டேட் சப்போர்ட். அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஆங்கிலேய நிறுவனங்களுக்கு நிலையான ஆதரவும் என்ன பண்ணப்பட்டது அந்த காலகட்டங்களில் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான டெவலப்மெண்ட்லாம் நமக்கு அந்த டைமில் கிடையாது. பட் பிரிட்டிஷ்காரன் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறான், அதன் மூலிமா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்ச மக்கள் தான் அந்த டைமில் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, சில சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அப்போ பிரிட்டிஷனுடைய இனிஷியேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது டியூரிங் த 19th century they were primarily interested in making profit and not in the accelerating the economic growth of India. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் அவங்க மேற்கொண்ட எல்லா தொழிற்சாலைகள் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குமே அவங்க லாபத்தை மட்டும்தான் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதனுடைய அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இருந்துச்சே தவிர இதனால இந்தியாவினுடைய எக்கனாமிக் growth கொஞ்சமாவது வரணும், ஸோ அதனால நமக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இனிஷியேஷனுமே டியூரிங் த 19th செஞ்சுரியில் பிரிட்டிஷாரால் பண்ணப்படலைங்க. சரிங்களா? ஸோ ஆனால் 19th செஞ்சுரியோட எண்டிங்கில் பார்க்கும் பொழுது there were the 36 ஜூட் மில்ஸ், அதாவது நம்ம சணல் ஆலைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ங்க. சரிங்களா? அப்போ இதை பிரிட்டிஷ்காரன் பயன்படுத்தியிருந்தாலும் பயன்படுத்தலைனாலும் இதனுடைய அவுட்புட் எல்லாம் நமக்கு அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 19th செஞ்சுரியோட எண்டிங் வேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது 36 ஜூட் மில்ஸ் இருந்திருக்குது, 194 காட்டன் மில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸும் நமக்கு அதிக அளவில் இருந்திருக்குதுங்க. அதே மாதிரி கோலினுடைய உற்பத்திங்க, கோல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைமில்
growth-ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இதுவே when we move on to the industrial progress during the 20th century அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20ஆம் நூற்றாண்டினோட முற்பகுதியிலே நமக்கு ஒரு பிரச்சனை கிரியேட் ஆனிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம். சரிங்களா? இந்த சுதேசி இயக்கம் உருவானதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் என்ன நமக்கு தேவைன்னு எதிர்பார்க்குறோம். we need a industrialization to process இன் இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா எல்லா விதமான விஷயங்களுக்குமே we are depending the other nation for the basic amenities-னு பார்க்கப்படுது ஆர் பேசிக் கமாடிட்டிஸ். ஸோ தட் இந்த சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இட் ஸ்டிமுலேட்டட் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் இன் இந்தியா. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நாட்டுக்குள்ளேயே என்ன பண்ணணும், நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது. இதன் அடிப்படையில் தான் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ் had maintained a slow but steady growth till the outbreak of First World War. அப்போ நம்மளுடைய 1914ல நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இதாகும் பொழுது நிறைய பழைய புதிய நிறுவனங்கள் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெதுவான மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு லைட்டாக மூமெண்ட்ஸில் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுவே நம்மளுடைய 20th செஞ்சுரியோட எண்டிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 70 காட்டன் மில்ஸ். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 36 ஜூட் மில் தான் இருந்துச்சு, 194 காட்டன் மில்ஸ் தான் இருந்துச்சு. பட் நம்மளோட 20th செஞ்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா 70 காட்டன் மில்ஸ் அண்ட் 13 ஜூட் மில்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு செட்டப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கோல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே டபுள் ஆனிச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுக்கான அடித்தளம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. ரயில்வே நெட்வொர்க்கினுடைய இம்பார்ட்டன்ஸை கருதி ரயில்வே நெட்வொர்க்கும் என்ன பண்ணப்படுது, அந்த டைமில் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டம் 20வது நூற்றாண்டு காலகட்டம் பார்த்தீங்கன்னா 24 to 39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவரல் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஜூட், மேட்சஸ், சுகர், பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்கீம்ஸ்குள்ளே நமக்கு கொண்டு வராங்க. ஏன்னா இது எக்காரணத்தை கொண்டும் என்ன ஆகிடக்கூடாது, ஒரு சரிவை நோக்கியோ அல்லது ஏதாவது அவுட்புட் இல்லாத மாதிரியோ அல்லது இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துடாமல் கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சா மட்டும்தான் இது ஃபியூச்சரில் இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பெரிய குரோத்தை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதுகாப்பு வளையம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு கீழே நமக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணனதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்தியாவில் நம்ம தொழிலாளிகள் அந்த விஷயங்கள் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதுகாக்கப்பட்ட வகையில் என்னாச்சு எக்ஸ்பான்ஷன் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி அந்த பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் தான் என்ன பண்ணுது, என்டையர் இந்தியன் மார்க்கெட்டையும் முழுக்க கைப்பற்றி கிட்டத்தட்ட ஃபாரினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ஃபாரினுடைய குட்ஸோ எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை முழுவதுமாக ரிமூவ் பண்ணி இதன் மூலியமா இந்தியன் குட்ஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி நம்மளோட எர்லியர் பார்ட்டில் பிரிட்டிஷ் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தில் நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸான அதாவது நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸையும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்தியா மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறது ப்ளஸ் இந்தியாவை வந்து ஒரு சந்தையாக மாற்றி இதில் அவங்களோட பொருளை விற்கிறதுக்கான முயற்சிகளை தான் யார் பண்ணா, பிரிட்டிஷ்காரன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். சரிங்களா? இதனால தான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டான். சரிங்களா? யார், பிரிட்டிஷ். அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாதகமான இந்திய புவியியல் காரணிகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறானுங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன மாதிரியான ஃபிசியோகிராஃபிக் இங்கே இருக்குது, எங்கே என்ன ப்ராடக்ட்ஸ் க்ரோ ஆகும், அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக லீட் பண்ணணுங்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதை வச்சு தான் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஜூட், டீ, காஃபி, காட்டன், டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர், பல்ப், சுகர்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறானுங்க, கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த உருவாக்குன்ற அடிப்படையில் இந்திய தொழிலாளர்கள் என்ன பண்ணுறானுங்க, அங்கேருந்து எல்லா சோர்ஸஸையும் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கிற மாதிரி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன ஆகுது, அதிகப்படியான பொறுப்புகள் மக்களிடம் ஒப்பைக்கப்பட்டு அவர்களுடைய லேபர்ஸாக வந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, பெருமளவில் உறிஞ்சினார்கள்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இப்படி தான் நமக்கு பிரிட்டிஷ் காலகட்டம் அப்படிங்கிறது 19th century and 20th centuryல இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த ரிமைனிங் கண்டென்ட் வில் பி டிஸ்கஸ்ட் இன் த அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.